Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல சொல்யூஷன் சாப்டர்ல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.32 பார்க்கலாம். Calculate the depression in freezing point of water when 10 gram of CH3 CH2 CH ClCOOH is added to 250 gram of water. Ka is dissociation constant of acid which is 1.4 into 10 power minus 3 and Kf is equal to 1.86 kg per mole. So நமக்கு வந்து depression in freezing point formula தெரியும் இல்லையா? So what is the formula? Depression in freezing point delta TF is equal to I என்றது Van 't Hoff factor into so Kf into molality. So I into Kf into molality. I என்றது என்னது Van 't Hoff factor. So Van 't Hoff factor. So first நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? molality கண்டுபிடிக்கணும். ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் அ மொலாலிட்டி? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ஸோ டிசால்வ்ட் இன் 1 kg ஆஃப் சால்வெண்ட். ஸோ W2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன? கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ இன்டூ ஸோ த மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. சப்போஸ் இது வந்து கிராம்ஸில் கொடுத்துருந்ததுன்னா ஸோ நியூமரேட்டரில் என்ன பண்ணணும்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ W2 என்ன? கிவன் மாஸ் 10 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ வென் 10 கிராம் ஆஃப் தி ஆசிட் ஸோ 10 இன்டூ ஸோ இங்கே வந்து 1000. ஸோ 1000 டிவைடட் பை ஸோ மோலார் மாஸ் ஆஃப் அஸ்டிக் ஆசிட். இங்கே வந்து மோலார் மாஸ் ஆஃப் அஸ்டிக் ஆசிட். ஸோ அது வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ நம்ம மோலார் மாஸ் ஆஃப் அஸ்டிக் இது அந்த ஆசிட் வந்து கொடுக்கல. அப்போ வந்து நம்ம மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ வரக்கூடிய ஆன்சர் இப்போ என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? CH3 ஸோ CH3 CH2 CH Cl COOH. இப்போ கார்பன் எத்தனை கார்பன்? 1 2 3 4 கார்பன் இருக்குது. ஸோ 12 into 4 ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஹைட்ரஜன் 3 5 6 7 ஹைட்ரஜன் 7. ஸோ ப்ளஸ் 35.5. ஸோ ப்ளஸ் 16 ஆக்சிஜன் 32. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 122.5 கிராம் பர் மோல். ஸோ இதுதான் வந்து மோலார் மாஸ் ஆஃப் தி ஆசிட். ஸோ நவ் மோலார் மாஸ் ஆஃப் தி ஆசிட் வந்து 122.5 இன்டூ சால்வெண்ட். சால்வெண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 250 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ அதனால் இது வந்து இங்கே 250 போடணும். ஸோ 250 அண்ட் 1000 வந்து 4 டைம்ஸ் போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 40/122.5. ஸோ 40 டிவைடட் பை 122.5. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ 0.326 மோலால். ஸோ 0.326 மோலால். ஸோ மொலாலிட்டி எவ்வளோ? 0.326. ஸோ மொலாலிட்டி இஸ் M இஸ் 0.326. இப்போ மொலாலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும்? I கால்குலேட் பண்ணணும். ஸோ I கால்குலேட் பண்ணணும். ஸோ I வந்து என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐயோட ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆசிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஆசிட் வந்து CH3 CH2 CH Cl COOH. ஸோ இந்த ஆசிட் வந்து என்ன ஆகுதுன்னா டிசோசியேட் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்குது? CH3 CH2 CH Cl. இது ஆசிட் இல்லையா? COO மைனஸ். ஸோ ப்ளஸ் H ப்ளஸ்ன்னு டிசோசியேட் ஆகும். ஸோ ப்ளஸ் H ப்ளஸ்ன்னு டிசோசியேட் ஆகுது. ஸோ இது வந்து டிசோசியேஷன் இல்லையா? ஸோ அப்போது டிசோசியேஷனுக்கு Van 't Hoff ஃபேக்டர் I என்ன அப்படின்னா டிசோசியேஷனுக்கு ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் I? ஸோ இது வந்து இனிஷியல் டிசோசியேஷனுக்கு Van 't Hoff ஃபேக்டர் I இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 ப்ளஸ் n-1 இன்டூ ஆல்ஃபா. ஸோ இதுதான் ஒரு ஃபார்முலா. இது உங்களுக்கு தெரியணும். I இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஸோ ஐயோட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் n-1 இன்டூ ஆல்ஃபா. இதுதான் ஃபார்முலா ஃபார் டிசோசியேஷன். ஸோ இதே ஃபார்முலா வந்து அசோசியேஷனுக்கு வந்து n-க்கு பதிலாக 1/n போடணும். ஸோ Van 't Hoff ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு அசோசியேஷனுக்கு என்ன ஃபார்முலா? 1 ப்ளஸ் 1/n-1 இன்டூ ஆல்ஃபா. ஓகே. ஸோ இப்போ n-ன்றது என்ன? வாட் இஸ் n ஹியர்? ஸோ n-ன்றது நம்பர் ஆஃப் அயான்ஸ் ப்ரொடியூஸ்ட்.
ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் அயான்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ when it undergo dissociation. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை அயான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு? 2 அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஆல்ஃபா என்ன? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஆல்ஃபா வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இப்போ நமக்கு வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கால்குலேட் பண்ண ஃபார்முலா என்ன? நம்ம வந்து இது அயானிக் ஈக்லிபிரியம்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA by C. ஸோ C இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஆசிட். ஸோ இங்கே வந்து KA கொடுத்துருக்காங்க. ஸோ KAவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ KA இஸ் 1.4 into 10 power minus 3. KA என்ன? 1.4 into ஸோ 10 power minus 3. ஸோ 1.4 into 10 power minus 3. ஸோ இங்கே வாட் இஸ் C? Cன்றது நத்திங் பட் கான்சன்ட்ரேஷன். நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்ம இங்கே எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? ஸோ மொலாரிட்டிலே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், மொலாலிட்டிலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு மொலாலிட்டி தான் கொடுத்துருக்கு. அதனால Cக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா மொலாலிட்டி. ஸோ மொலாலிட்டி கண்டுபிடிச்சோம் இல்லையா? 0.326. ஸோ அதை இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 0.326. ஸோ இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ வர ஆன்சர் வந்து ஆல்ஃபா எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஸோ 4. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4.288 into 10 power minus 3. ஸோ இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 0.065. 0.065. ஆல்ஃபா வந்து 0.065. ஸோ இப்போ ஆல்ஃபா தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆல்ஃபா தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன ஈஸி? ஐ கால்குலேட் பண்ணலாம். 0.065. ஸோ ஐ கால்குலேட் பண்ண என்ன ஃபார்முலா? ஐ இஸ் ஈக்குவல் டு 1 + n-1 into ஆல்ஃபா. ஸோ இங்கே என்ன சொன்னேன்? n வந்து நம்பர் ஆஃப் அயான்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ எத்தனை அயான்ஸ் ப்ரொடியூஸ்ட்? 2 அயான்ஸ். NS2. ஸோ அப்போது 1 + 2 - 1 into ஆல்ஃபா எவ்வளோ? 0.065. ஸோ அப்போ என்ன? 1 + 1 - 1 2 - 1 என்ன? 1. ஸோ 1 into 0.065 வந்து 0.065. ஸோ அப்போ அது ஆன்சர் என்ன? 1.065. ஐ என்ன? 1.065. இப்போ நம்ம என்ன ஆச்சு? ஐ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? freezing point, depression in freezing point, delta TF is equal to so I into KF into molality. ஸோ ஐ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ஐ தான் ஃபார்முலா. அதில் வச்சு கால்குலேட் பண்ணால் 1.065. ஸோ கேஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஎஃப் வந்து என்னது? வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 1.86 kg per mole கொடுத்துருக்காங்க. 1.86 ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ மொலாலிட்டி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 0.326. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து 0.65. ஸோ இதுதான் டெல்டா டிஎஃப். ஸோ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் த வேல்யூ? 0.65. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 0.65. ஸோ யூனிட் வந்து ஸோ கெல்வின். ஸோ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ 0.65 கெல்வின். ஸோ இந்த ப்ராப்ளம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். காட் பிளெஸ் யூ.